வணக்கம். நம்ம இப்ப காயத்ரி மந்திரத்தோட மகத்துவத்தை பார்க்கலாம். 18 புராணங்கள்ல ரொம்ப அற்புதமான புராணமா தேவி பாகவதம் இருக்கு. இந்த தேவி பாகவதத்துல ரொம்ப அற்புதமா பிரம்மாரி தேவியினுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அருணாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான். அந்த அசுரன் என்ன பண்றான் அப்படின்னா, காயத்ரி மந்திரம்னு சொல்லப்படக்கூடிய 24 எழுத்து கொண்ட உன்னதமான மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அவன் பல கோடி முறை ஜபிச்சு ரொம்ப கோரமான தபஸ் இருக்கும் போது பிரம்மதேவர் அவருக்கு காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். எனக்கு மனிதர்களால மரணம் வரக்கூடாது, மிருகங்களால மரணம் வரக்கூடாது, வீட்டுக்குள்ள மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியில மரணம் வரக்கூடாது, பகல்ல வரக்கூடாது, இரவுல வரக்கூடாது, மனுஷனும் மிருகமும் சேர்ந்து இருக்கிற உருவத்துல வரக்கூடாது, காலையில வரக்கூடாது, சாயந்தரம் வரக்கூடாது, இப்படின்னு தன்னுடைய மரணம் எப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அட்டவணையே கொடுக்கான். இதை கேட்கறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஹிரண்யகசிபுவனுடைய ஞாபகம் வரும். அவன் எப்படி பிரம்மாட்ட வரம் கேட்டானோ அதே போல இங்க அருணாசுரனும் கேட்கிறான். அவன் ஒன்னுத்த விட்டுடுறான். என்ன அப்படின்னா, பூச்சிகளால் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்கறத மறந்துடுறான். அதை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்டுடுறார். பிரம்மாவும் அவனுக்கு தந்தேன் அப்படின்னு கொடுத்துடுறார். இவன் வழக்கம் போல எல்லா அசுரர்களை மாதிரிதான் வரம் பெற்றதும் உலகத்தை மொத்தமும் படுத்துறான். இந்த உலகம் அவனுடைய படுத்தல் தாங்காம தேவர்கள் கிட்ட போய் தேவர்களும் அவனுடைய படுத்தல் தாங்காம பிரம்மா கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் ருத்ரன் கிட்டையும் போய் முறையிடுறாங்க. அப்போ இந்த மும்மூர்த்திகள் சொல்றாங்க, அவன் வாயில எப்ப காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அந்த காயத்ரி ஜபம் பண்ணிதானே அவனுக்கு பிரம்மா வரம் கொடுத்தார். வரம் வாங்கின பிறகும் அவன் விடாம காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அவன் காயத்ரி ஜபம் பண்ற வரைக்கும் அவனை யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற. உடனே என்ன பண்றது அப்படின்னு இங்க தேவசபை கூடி ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்து பிரகாரம் ப்ரஹஸ்பதியானவர் இந்திர சபைக்கு போறார். இந்திர சபைக்கு போனவரை ப்ரஹஸ்பதிய அருணாசுரன் வரவேற்று வணங்குறான். அப்போ ப்ரஹஸ்பதி சொல்றார், அப்பா அருணாசுரன் எவ்வளவு பெரிய காயத்ரி உபாசகன், உன்னை நான் தானே வணங்கணும் அப்படின்னு அருணாசுரனை பெருமையா பேசுறாரு ப்ரஹஸ்பதி. உடனே அருணாசுரனுக்கு, ஓஹோ நம்ம பெரிய காயத்ரி உபாசகன் போல இருக்கு, இனிமே நம்ம காயத்ரியே பண்ண வேண்டாம், ப்ரஹஸ்பதியே நம்மளை வணங்குறார் அப்படின்னுட்டு காயத்ரி பண்றதை நிறுத்தினான். அவன் காயத்ரி ஜபம் பண்றதை நிறுத்தின உடனே தேவர்கள் எல்லாம் அம்பிகையை போய் சரணாகதி பண்றாங்க. அம்பிகை தேவர்களுக்காக மனம் இறங்கி ஒரு வண்டு வடிவத்துல பிரம்மாரி தேவி வடிவத்துல வந்து அருணாசுரனை வதம் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த இறைவனே வந்து காயத்ரி ஜபம் பண்றவனுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சா கூட நம்ம எப்போ காயத்ரி ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு தீங்கு விளைவிக்க முடியாதுன்றது தெரியுது.